திருச்சிற்றம்பலம். இப்போ அதாவது குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட நம்ம குழந்தைங்க தான் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கிறது அனைத்தையும் அவங்க கேட்கணுங்கிற ஒரு எண்ணங்களை மாற்றுங்க. அதை விட போன ஜென்மத்தின் ஒரு பலனை, ஒரு பாக்கியை முடிக்கிறதுக்கு இங்கே வந்திருக்குது, நம்ம வயத்தில் பிறந்திருக்குது. அப்போ அதாவது என்ன செய்யணும்னா, ஒரு பாதிக்கு பாதி தான் நம்ம பேச்சை கேட்கும். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுன்னா, ஒரு செயல், ஒரு நல்ல செயலை செய்ய போகின்ற போதே அதை செய்யாத, அதை பண்ணாத, அது உன் வயசுக்கு அது ஒத்துப்போக இப்படி சொல்லாதீங்க. அது அந்த செயல் ஒரு நல்ல செயல் செஞ்சால் விட்டுருங்கன்னா அப்படியே விட்டுறக்கூடாது. என்ன செய்யணும், அதை எப்படி செய்யணும், அதாவது அதோடைய ஆசையை என்ன செஞ்சால் அதை அடைய முடியுங்கிறத சொல்லி கொடுங்க. அதோடைய தன்மை, அந்த விஷயத்துடைய தன்மையை சொல்லி கொடுங்க. எடுக்காதன்னு சொல்லி தராதீங்க. ஏன் அப்படியானால், போன ஜென்மத்தின் பலனை தீர்க்கிறதுக்காக அது இந்த ஜென்மத்தில் நம்மகிட்ட வந்திருக்கு. திருச்சிற்றம்பலம். பயமுறுத்தாதீங்க.